இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல சாலையில் தெரியாமல் இந்த பொருளை மிதித்து விடாதீர்கள், அது என்ன என்பதை இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ள போகின்ற மக்களே. பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல்ல யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்ப பதிவுக்குள்ள போயிடலாம். நாம் பெரியவர்கள் சொல்லி கேள்விப்பட்டு இருப்போம், சாலையில் நடக்கும் பொழுது சில பொருட்களை மிதிக்க கூடாது என்று. அதில் முக்கியமான சில விஷயங்கள் எலுமிச்சை பழம், குங்குமம், மஞ்சள். இதை நாம் தெரியாமலும் மிதித்து விடக்கூடாது, கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அதாவது காலம் கடந்தாலும் உலக வளர்ச்சி அடைந்து கொண்டே இருந்தாலும் சில நம்பிக்கைகள் நம்மை விட்டு போவதில்லை. அதில் ஒன்றுதான் தாந்திரீகம். அப்படியாக ஜோதிடத்தின்படி நாம் ரோட்டில் நடக்கும்போது எரிந்த மரக்கட்டைகள் இருந்தால் மிதிக்கக்கூடாது. காரணம், ஒன்று அந்த மரக்கட்டையால் மனிதர்களை தகனம் செய்வது, அல்லது அந்த மரக்கட்டையை வைத்து ஏதாவது தாந்திரிக பரிகாரம் செய்யலாம். ஆதலால் அவை தவறுதலாக கூட மிதிக்கக்கூடாது. மேலும் நன்மையோ தீமையோ இந்த ஆற்றல் முதலில் தலை வழியாக தான் செல்லும். ஆதலால் சாலையில் முடி பார்த்தால் விலகி சென்று விட வேண்டும். மேலும் உணவு என்பது நமக்கு உயிர் கொடுக்கும் முக்கிய பொருள், அதை எப்போதுமே நாம் போற்றி வணங்க வேண்டும். ஆனால் அந்த உணவுப் பொருளான தானியங்களிலும் மந்திரம் செய்வார்கள். ஆதலால் தவறியும் நாம் சாலையில் செல்லும் போது கீழே இருப்பதை பார்த்தால் தொடவோ மிதிக்கவோ கூடாது. பெரியவர்கள் சொல்வது போல் வளையல்கள், குங்குமம், மஞ்சள், கற்பூரம், கருப்பு துணிகள், கிழித்த செருப்புகள், எலுமிச்சை, மிளகாய், கிராம்பு போன்றவை சாலையில் இருந்தால் அவற்றின் மேல் தவறுதலாக கூட கால் வைக்கக்கூடாது. இல்லையெனில் எதிர்மறை ஆற்றல் உடலுக்குள் செல்லும். இத்தனை விஷயங்கள் கடக்க வேண்டும் என்பதால் தான் பெரியவர்கள் வெளியே சென்று வீடு திரும்பும்போது கை கால்கள் கழுவிவிட்டு வர வேண்டும் என்று சொல்வார்கள் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.